இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. உங்க குலதெய்வத்தை வணங்காம இவங்க திருப்பதி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களால முடியவே முடியாது. அப்ப ஏன் அதை காட்டுறாங்க, ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சில தெய்வத்தை பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. பெட்டிக்குள்ள வச்சு வருஷம் ஒரு தடவை வெளியில எடுத்து அந்த பூஜைகள் பண்ணி அப்புறம் உள்ள வைப்பாங்க. அப்ப இந்த கேது சம்பந்தப்படும் போதுதான் சூட்சுமமான வழிபாடுகள். இப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அவசரமா போயிட்டு அவசரமா அந்த கோயில் போயிட்டு அப்படியே அந்த கோயில் போகலாம். அது பண்ணவே கூடாது. முதல்ல குலதெய்வத்துக்குன்னு தனியா டைம் ஒதுக்குங்க. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில், எங்கேயாவது காட்டுக்குள்ள சிவன் கோயில் இருக்கும், அங்க போய் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு அமைப்பை வந்து இவங்களுக்கு கொடுக்கும். ஜீவசமாதி வழிபாடுகளை எடுத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான தன்மையா இருக்கும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம ஊரில் நிறைய விதமான தெய்வங்கள் இருக்குது, நிறைய விதமான நம்பிக்கைகள், நிறைய ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. எல்லாமே நம்ம லைஃப் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு ஒரு ராசிக்குமே இந்தந்த தெய்வங்கள் குறிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்மீக ரீதியாக அந்த வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் சொன்னாலும் கூட ஒரு சில மக்களுக்கு என்னதான் வழிபாடு பண்ணாலுமே அவங்களோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, ஏன் என்னோட வாழ்க்கையில் மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் அவங்களோட மனசில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிபாடு முறையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ராசிக்குமே ஒரு ஒரு தெய்வங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்குமே அவங்களோட குலதெய்வம்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் பிரதானம். ஃபஸ்ட்டு அதுதான், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாமே. ஸோ அந்த குலதெய்வத்தை பற்றி நம்ம நேயர்களுக்காக நீங்கள் சொல்லணும். ஸோ உங்களோட கருத்துக்கள். நிச்சயமாம்மா. இப்போது முதல்ல எடுத்தவொடனே குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது, குலம்னா என்ன, நான் இன்னாருங்க, நான் இப்படிப்பட்டவருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெருமை இருக்கும். அது எந்த ஒரு வகுப்பில் நீங்கள் பிறந்திருந்தாலுமே, எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இப்படி ஒரு தலைக்கட்டுங்க, கோயிலில் நாங்கள் தான் பார்த்திங்கன்னா முதல் மரியாதை வாங்குவோம். நம்ம அந்த ஒரு ஃபேமிலி சரௌண்டிங்கில் எல்லாருமே முடிஞ்ச அளவு வளர்ந்துருப்பாங்க. அப்போது யாருக்கெல்லாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குலம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஒரு பற்றா இருப்பாங்க. குலதெய்வம் குலம்ங்கிற விஷயம், குலதெய்வத்தை வணங்கியே ஆகணும், நான் குலதெய்வத்தை வணங்காமல் அடுத்து வேற எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறவங்க, 5ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறது, 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தெய்வம் பேசும். ஓகே. குலதெய்வம் யாரிடத்தில் பேசும், 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க, லக்னம் 5 பரிவர்த்தனையில் இருக்கிறவங்க. இவங்ககிட்ட நீங்கள் இவங்க கோயிலுக்கே போலன்னா கூட சும்மா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தெய்வம் அவங்ககிட்ட காதில் பேசும். ஓகே. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கா, நிச்சயமாக உங்க குலதெய்வம் உங்ககிட்ட பேசுன்னு சொல்லி பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த நைட்டுக்கு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கொலுசு சத்தம் கேட்டுச்சு, அம்மனுடைய அந்த கொலுசு சத்தம் கேட்டுச்சு. சில பேருக்கு அம்மனுக்கு அந்த கோயிலில் அந்த பம்ப சத்தம் ஒலிக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ரிசம்பிளன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன் வருது, இவர்களுடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களால அதை ரிசீவ் பண்ண முடியுது. சரிங்களா. எப்பயுமே நம்ம ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க, நம்ம ஒரு இப்படி இருக்கும், நம்ம ஜாதக அமைப்பில் உள்ள கிரகங்கள் நம்மளை அந்த மாதிரி வழி நடத்துது. அப்போ குலதெய்வம்ங்கிறது என்ன, உங்களுடைய குலத்தை காக்க வந்த தெய்வம். ஒரு 7 தலைமுறைக்கு மேலே யாருக்குமே அந்த குலதெய்வ அமைப்புங்கிறது ரொம்ப சரியாக வர்றது கிடையாது. அது சில பேர் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து பெண் குழந்தைங்களா பிறந்துடும். இப்போ ஒரு பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்குமே பெண் குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குலதெய்வம் அந்த அவங்களுக்கு அந்த ஹோப் அந்த இது நின்றுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த குடும்பத்துல அடுத்த ஆண் வாரிசு கிடையாது. அப்ப அந்த ஆண் வாரிசு இருக்கும்போது தான் அதை வரிசையா எடுத்து பண்ணுவாங்க. ஏன் நிறைய பேர் சண்டை கூட வந்துருவாங்க, என்னங்க அப்ப பெண் குழந்தை பிறந்துட்டா எங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லைன்னு சொல்றீங்களான்னு சண்டைக்கு வந்துருங்க. அது கிடையாதுங்க. உங்க பொம்பளை பிள்ளையே நீங்க இன்னொரு இடத்துக்கு கட்டி கொடுக்க போறீங்க. நம்மளோட தமிழ் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னா, ஆண் வழி குலதெய்வம் என்னவோ அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெண்ணை வேற இடத்துல கட்டி கொடுக்கும்போது அவளுக்கு 2 குலதெய்வமா இருக்கும். அம்மாவோடதையும் இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணணும், புருஷனோடதையும் ஃபாலோ பண்ணணும். அப்ப எதுக்கு அவ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், ஹஸ்பண்ட்
இரண்டோட குலதெய்வம் என்னவோ அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் அந்த பொண்ணு கொடுப்பா. அதனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவங்க எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட குலதெய்வத்தையும் வணங்கணும், தன்னோட கணவன் வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கும் போது அவளுக்கு ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்க, இப்படி இருக்குங்க. வேற என்னெல்லாம் குலதெய்வத்தை பத்தி நம்ம சொல்லலாம்? ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நாங்கள் ஒரு ஜோதிடரா இருக்கோம், எங்ககிட்ட வந்து நீங்க ஜாதகம் பாக்குறீங்க, ஒரு பெரிய கோயிலுக்கு உங்களை பரிகாரத்துக்கு அனுப்புறோம். அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க குலதெய்வத்திட்டு போயிட்டு வந்திருக்கணும். குலதெய்வம் இருந்தாதான் அதை பண்ணவே முடியும். நிச்சயமா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. உங்க குலதெய்வத்தை வணங்காம இவங்க திருப்பதி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களால முடியவே முடியாது. புரியுதுங்களா? அப்ப ஏன் அதை காட்டுறாங்க, ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் எதுவோ அங்க போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வாங்க. அவங்கள முதல்ல நீங்க சரி பாருங்க. எங்க உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்காம இருந்துட்டு வெளியூர்ல எங்கேயோ இருக்கவங்கள போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சா அது நல்லாவே இருக்காது. ஏன்னா உங்க பக்கத்துல யார் இருக்கா? அந்த மாதிரி தான் குலதெய்வம் எப்பொழுதும் உங்களுக்கு அணுக்கியாக பக்கத்திலேயே இருக்கும். அப்ப அந்த குலதெய்வத்தை வணங்கும் போது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்ற நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாங்க பிரசன்ன முறையில குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு தரோம். அப்போ இப்போ நம்ம தமிழ்நாடு சைடு எப்படி கணவன் வீட்டு, அதாவது ஆண் வீட்டு குலதெய்வம் எதுவோ அப்படி ஃபாலோ பண்றோம். இதே கேரளா சைடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து தாயாரனுடைய குலதெய்வம் எதுவோ அதுதான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப பிரசன்னத்தில் 4ஆம் இடம் குலதெய்வமாக வரும். அந்த 4ஆம் இடம் என்ன அமைப்புல வருது, அந்த ராசியினுடைய தன்மை என்ன, அந்த இடம் வந்து எந்த கிரகத்தை இண்டிகேட் பண்ணுது, அந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தோட கன்ஜெக்ட் ஆயிருக்கு, இதை வைத்துத்தான் அந்த குலதெய்வத்தை நம்மளால கண்டுபிடிச்சு தர முடியும். சரி, கண்டுபிடிச்சு தந்தாச்சு. அவங்களுக்கு எப்படி சொல்லுவோம்? இப்போ அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சூரியன் சம்பந்தப்பட்டு வருது அப்படின்னா, சூரியன் சம்பந்தப்பட்டு வரும்போது ஒரு ஒளி கிரகமான ஒரு தெய்வம், நல்ல ஒரு தேஜஸான ஒரு சுவாமி வருவாரு, சிவன். அந்த சிவன் சம்பந்தப்பட்ட வீரபத்ரர் இந்த மாதிரி வருவாங்க. ஒரு புதன் அம்சமா வருதுங்க, பெருமாள் அம்சமா வருவாங்க. அதே பெண் வீட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னா பச்சையம்மன் வரக்கூடிய அம்மன், இப்படிதான் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். அப்ப அது வந்து கன்னி வீட்டுல சம்பந்தப்படுது. உங்க குலதெய்வம் வயல்வெளிக்கு அருகில் இருக்கிறது, விருச்சிக வீடு சம்பந்தப்படுது, அங்க ஒரு கிணறு இருக்குங்க, அங்க பக்கத்துல வந்து பயன்படுத்தப்படாத தண்ணி ஏதோ போயிட்டு இருக்குதுங்க, மீன வீடு சம்பந்தப்படுது, நீர்க்கரை அருகில தாங்க உங்க சாமி கோயில் இருக்குங்க, குருவினுடைய வீடு சம்பந்தப்படுது, சைவ பலி. சைவ பலினா என்னங்க? இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிட்டு நிறைய நேர்த்தி கடன் கொடுப்போம். அதுல வந்து சைவ உணவு படையல் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குமா, அது வந்து குரு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி தெய்வங்கள் தான் வருவாங்க. அதே மாதிரி செவ்வாய் வருது, ஆக்ரோஷமான ஒரு தெய்வமா வரும். ஆக்ரோஷமான ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு வீரபத்ரர், ஒரு அகோர வீரபத்ரர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு தேஜஸான வாலிப்பு, உடல் வாலிப்பான ஒரு தெய்வமா வருவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க அசைவ பலி கொடுக்கக்கூடிய தெய்வம், ஏன்னா செவ்வாய்னா ரத்தக்காரகன் இல்லையா, அந்த மாதிரி வருவாங்க. ராகு வரவங்களுக்கும் அப்படிதான் அசைவ பலி கொடுக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அந்த கோயிலினுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடிபாடுகள் இருக்கும். அந்த ராகு சம்பந்தப்பட்டாலே அந்த கோயில் வந்து ஒரு முழுமையான ஒரு ஃபினிஷிங் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். கேது அப்படின்னா சூட்சுமமான வழிபாடுகள் இருக்கும். எப்படிங்க சூட்சுமமான வழிபாடுகள்? இப்போ எங்க குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும்போதே நீங்க வந்து எண்ணெய் நிறைச்சு, அந்த கோயில் பூரா நெய்யா இருக்கும், எண்ணெயில நெய்யா இருக்கும். அதே மாதிரி தேங்காய் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அர்ச்சகர்கிட்ட கொடுப்போம், அந்த தேங்காயை உடைப்பாங்க. ஆனா இங்க வந்து தேங்காயை அம்மன் கிட்ட அப்படியே வச்சிருவாங்க, ஏன்னா அவ குழந்தை, அதனால அங்க தேங்காயை உடைக்க மாட்டாங்க. தள்ளி போய் அர்ச்சகர் வந்து அப்படியே மூடிய தேங்காயை வச்சு கொடுத்துருவாங்க. அந்த அம்மனை கும்பிடும் போதே மூடிய தேங்காயை ஏற்பவளே அப்படின்னு தான் கும்பிடுவாங்க. அந்த மூடிய தேங்காயை வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த பக்கம் தள்ளி போய் பிள்ளையார்கிட்ட வச்சுதான் தேங்காயை உடைப்பாங்க. இதெல்லாம் வந்து சூட்சமமான வழிபாடுகள். அதே மாதிரி சில தெய்வத்தை பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க, பெட்டிக்குள்ள வச்சு வருஷம் ஒரு தடவை வெளியில எடுத்து அந்த பூஜைகள் பண்ணி அப்புறம் உள்ள வைப்பாங்க. அப்ப இந்த கேது சம்பந்தப்படும் போதுதான் சூட்சமமான வழிபாடுகள். ராகுவோ கேதுவோ வரும்போது மாறி வந்த குலதெய்வம். மாறி வந்த குலதெய்வம்னா என்னங்க, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது எப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்றோம், இப்போ மைக்ரேட் ஆகி ஒரு ஊருக்கு வந்துருவோம். இப்போ நான் வந்து எனக்கு பிறந்த இடம் மதுரை, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் திருப்பூர். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தனால வந்திருக்கோம். இதே ஜென்ஸ் என்ன பண்றாங்க, ஒர்க் பிளேஸ்க்காக இடத்த மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க. இப்போ ஒரு கூட்டமா மாறி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப்பே வந்து இந்த ஃபேமிலியே வந்து டோட்டலா ஒரு வெளியூருக்கு போறாங்க. என்ன பண்றாங்க, குலதெய்வ கொடைக்காக ஊருக்காக போறாங்க, போயிட்டு வர்றாங்க. சில இடங்கள்ல சில பேருக்கு அந்த மரியாதை கொஞ்சம் குறைவு ஏற்பட்டுரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி தூரமா இருக்குங்க, எங்களால லீவ் எடுத்துலாம் போக முடியல, என்ன பண்றாங்க, அங்க குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிட்டு அங்க இருக்கிற மண்ணை வாங்கி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து நம்ம எங்க இருக்கோமோ அங்க கட்டிக்கிறாங்க. இதுதான் மாறி வந்த குலதெய்வம். புரியுதுங்களா? அப்போ இப்படியான குலதெய்வ அமைப்புகள் நிறைய பேருடைய ஜாதகத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கிறது நல்லதுதான். ஆனா இன்னமுமே சில பேர் நான் பாக்குறேன் ஜாதகத்துல எங்களுக்கு வந்து ரங்கநாதருங்க,
எங்களுக்கு திருச்செந்தூர் முருகருங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து முதன்மை தெய்வங்கள், இவங்க குல தெய்வங்கள் கிடையாது. முதன்மை தெய்வங்கள் அப்படிங்கிற தெய்வங்கள் எப்பயுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனா குலதெய்வங்கள் தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அனுகிரகம் பெற்ற விஷயங்கள். அப்ப குலதெய்வம் என்னவோ அதை சரிவர வணங்கி வரணும். எங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அதையும் பிரசன்னத்துல அழகா பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க வந்திருக்கிற நேரத்துக்கு பிரசன்னம் ரொம்ப உங்க லக்னத்துக்கோ ராசிக்கோ குருவினுடைய தொடர்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் நிச்சயமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்திலே இருக்கணும். இப்ப பிரசன்னத்திலே இருந்ததுன்னா 100% எப்பயுமே உங்க தெய்வம் வந்து உங்க பக்கத்துல நிற்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி அருள் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? அப்ப அந்த கோயில்ல வந்து உத்தரவு கேட்டு அங்க ஒரு காணிக்கையை போட்டு அங்கிருந்து நிலமண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு நிலையில வந்து இல்ல பூஜையில வந்து அந்த மண்ணு கொஞ்சம் 2 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, அதே மாதிரி கிராம்பு, ஒரு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் துணியில ஒண்ணா டைப் பண்ணி அந்த மண்ணுக்கு வந்து நீங்க எப்பயுமே தூப தீபம் காட்டிட்டு இருக்கும்போது தெய்வம் எப்பயுமே உங்க பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கு 2 நெய் விளக்கு போட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளி செவ்வாய் வந்து அந்த மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணுக்கு வந்து பூஜை பண்ணி நிவேதனம் பண்ணிட்டு இந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அந்த பூஜையை வந்து எப்பயுமே பெண்கள் முடிந்த அளவு வெள்ளிக்கிழமையில ஸ்வீட் ஏதாவது பொங்கலோ பாயாசமோ வைக்கும்போது நிரந்தரமாகவே வீட்டில் வந்து லக்ஷ்மி வாசம்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்வீட்டை பண்ணுறீங்களோ லைஃப் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பணம் வர தன்மை இருந்ததுன்னா நிறைய பிரச்சனையை நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நல்ல ஒரு பணவரவு தடையில்லாத பணவரவு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு பாயாசமோ இல்லை ஒரு நல்ல ஒரு சக்கரை பொங்கலோ வச்சு தெய்வத்துக்கு வந்து அதை நிவேதனமாக பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். இப்போ குலதெய்வ கோயிலே வந்து பொங்கல் வச்சு வந்து சாமி கும்பிட்றாங்க இல்லைங்களா? அது கோவிலில் வைக்கிறதுக்கான சிறப்புகள் என்ன மேடம்? யாரை கேட்டாலுமே வந்து கோயிலில் போய் பொங்கல் வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா. இப்போ ஒரு குடும்பமா கோயிலுக்கு எப்பயுமே போறோம். கோயிலுக்கு போகும்போது நம்ம என்னன்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டு, முதல்ல அதுக்கு உண்டான ஒரு நாள் நட்சத்திரம், ஒரு நல்ல அந்த தேவதையோட நாள் எப்போ அந்த கோயில்ல விழா விமர்சையா நடக்குதோ அப்ப போங்க. இல்லையா உங்க ஜாதகத்துல எந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க. ஒரு எல்லாத்துக்குமே ஒன்று சேர்ற நாள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நாளில் கிளம்பும் போது ஒரு டயத்தை நல்லா பார்த்து ஒரு காருக்கு அடியில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து போறீங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா அவசரமாக போயிட்டு அவசரமாக அந்த கோயில் போயிட்டு அப்படியே அந்த கோயில் போகலாம். அது பண்ணவே கூடாது. முதல்ல குலதெய்வத்துக்குன்னு தனியாக டைம் ஒதுக்குங்க. ஒரு எப்போ எந்த கோயில் போனாலும் ஒரு அரை நாள் ஒரு நாளுங்கிறது அந்த கோயிலோட சரௌண்டிங்கில் இருக்கணும். அந்த காலத்துலலாம் தூங்குவாங்க. அங்கே போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் போகும்போது இப்போ காலையில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். குளிச்சு முடிச்சு அந்த ட்ரெஸ்ஸிங்கோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். மத்தியானம் போகும்போது நமக்கே ஒரு இது இறங்கிடும், சார்ஜ் இறங்கிடும். அப்போ காலையில் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்கிறதுனால தான் நம்ம பெரியவங்களாம் அந்த காலத்தில் நைட்டு வந்து அங்கே கோயிலில் தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் அங்கே போய் ஆற்றுல குளிப்பாங்க. ஒரு ஆள் பொங்கல் வைக்க, ஒரு ஆள் சாப்பாடு செய்ய, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து அந்த காலத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு உணவு தேவை இருந்துச்சு. அப்போ அதை ஆரம்பித்து வச்சாங்க. இன்னைக்கு நம்ம அதை வந்து ஒரு ட்ரெடிஷனாக கொண்டு வந்தோம். இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னு கேட்டால் அன்னைக்கு நீங்கள் பொங்கல் வைக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்களில் இப்போ நீங்கள் 4 பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் அங்காளி பங்காளி ஒரு 10 பேர் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருப்பீங்க. எல்லா வீட்டு பொம்பளைங்களும் சேர்ந்து ஒரே பொங்கலாக வைப்பீங்க. நீங்களும் சாப்பிடுவீங்க, வந்திருக்கிற எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன அன்னதானம் ஒன்று நடக்குது. அந்த தெய்வத்துக்கும் அந்த படையலை கொடுப்பீங்க. நல்ல கவனமாக ஒன்று பண்ணிக்கணும். இந்த குலதெய்வ படையலை கொடுக்கும்போது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மதோஷம் இருக்கும். அதாவது அந்த ஃபேமிலியில் யாராவது வாழாமே இறந்து போயிட்டு இருப்பாங்க, சின்ன வயதிலே தவறியிருப்பாங்க. அந்த தோஷத்தை நீங்கள் கிளியர் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அமைப்பில் உள்ளவங்க வாசலில் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற படையில தெய்வம் ஏற்றுக்காது, அவங்க ஏற்றுக்குவாங்க. அதனால தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிப்போம், கோயிலுக்கு போனாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, நிம்மதியே இல்லைங்க, வீட்டில் சண்டை வருதுங்க, குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தாலே பிரச்சனை ஆகுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த குடும்பத்தில் யாரோ வாழ்ந்தவர்கள் சின்ன வயதிலே தவறிட்டாங்க, சரியான முறையில் அவங்களுக்கு ஒரு ஈம காரியங்கள் பண்ணலை. இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் தான் அந்த குலதெய்வ அமைப்பில் நின்றுட்டு நீ என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டேன் தெய்வத்தோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற படையல் விஷயங்களை அவங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதனால எப்பயுமே ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலின் அமைப்பில் கண்டிப்பான முறையில் அந்த பொங்கல் வைக்கிற தன்மை உங்கள் கோயிலுக்கு இருந்துச்சுன்னா
அதை பண்ணி ஒரு 10 பேத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துருங்க. முடிந்த அளவு ஒரு அந்த அங்கே வாங்குறதுக்காக உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணி பாட்டிலோட கொடுங்க. ஒரு தண்ணீர் தானம் கொடுக்கும்போது அதுவும் உங்களுடைய குலத்தை காக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் உங்களோட ராசிக்கு தகுந்த பரிகாரங்கள், ராசிக்கு தகுந்த விஷயங்களை தெய்வத்துக்கு அபிஷேகமாக வாங்கி தரதும் உங்களை வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தும். ஓகே, ரொம்ப சிறப்பாக வந்து குலதெய்வத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு ராசிக்குமே வந்து அவங்களுக்கு உண்டான தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 12 ராசிகளுக்கு உண்டான நம்ம வந்து இப்போ எப்படின்னா, அந்த ராசிகள் ஒரு வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வணங்கினா இவங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக சொல்லலாம். இப்போது ஒரு ராசிக்காரர்களுமே அவங்களோட குணாதிசயம் என்ன, மேஷ ராசி எதிலும் தலைமை பண்பு. எங்கே போனாலுமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அந்த தலைமை பண்புன்னு வந்துடும். தல அஜித் பேர் எப்படி வந்தது, அந்த ராசிக்கு உண்டான தன்மை அது. அப்போது ஏன் அவங்கள அந்த தலைன்னு கூப்பிடுறோம், ஏன்னா அந்த மேஷ ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி. அந்த பேர் வந்து அந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி அந்த ராசியினுடைய செவ்வாய் உங்களுக்கு லக்னத்தில் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த தலைங்கிற பேர் வந்துடும். யார் அப்படி கூப்பிடுறாங்களோ அவங்களோட அன்மை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா போல்டாக இருக்கும் அவங்க ஜாதகத்தில். அப்போ மேஷ ராசி இப்படி இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இது வந்து முழுமையாகவே வந்து கேதுவினுடைய நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒரு குதிரைத்தன்மை, அதாவது ஸ்பீடாக இருப்பாங்க, எங்கனாலுமே பயங்கர ஸ்பீடாக போல்டாக, எந்த இடத்துலனாலும் பொண்ணுங்கிட்டெல்லாம் பேசியே சமாளிக்க முடியாது. பொதுவாகவே இந்த கேதுவினுடைய நட்சத்திரங்கள், ராகுவினுடைய நட்சத்திர பெண்கள் இயல்பாகவே தான் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி முடிக்கக்கூடிய பக்குவத்தை வந்து அந்த சர்க்கியூம்ஸ்டன்ஸை மாற்றிடுவாங்க. மற்ற எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஆனால் இவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தேவை, நான் சூழ்நிலையை மாற்றிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி மாற்றக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் கேதுனுடைய நட்சத்திரங்கிறதுனால விநாயகருடைய வழிபாடு பண்ணிக்கணும். அவங்களோட ராசி என்னது, செவ்வாய், முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணிக்கணும். சரிங்களா, முருகப்பெருமானுடைய வழிபாடு எந்த முருகரை வணங்கணும்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. முருகர் எப்படி இருந்தாலும் அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தாருன்னா அவரை போய் வணங்கிட்டு வந்துருங்க. எப்பயுமே மேஷ ராசிங்கிறதுனால கொஞ்சம் மலையேறி போய் தரிசனம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ராசியோட தன்மை அது. அப்போ மலையேறி போய் அங்கே இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்காரோ, ஒரு ஊர்லேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகரை போய் வழிபாடு பண்ணுங்க. இது தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்கன்னா ஒரு தகுந்த குரு, யார் என்ன உங்களுக்கு எந்த குருவை பிடிக்குமோ, ஜீவசமாதி அடைந்த குரு. நான் சொல்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வந்துட்டு ராகவேந்திர சுவாமிகள். சரிங்களா, மிருத்திகா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குமோ ஜீவசமாதி அடைந்த ஒரு பெரிய ஒரு குருவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் இந்த கணக்கம்பட்டி சுவாமியை ஃபாலோ பண்ணுவாங்க. யாருக்கு எதை பிடிக்குதோ அந்த ஜீவசமாதி அங்கே இருக்கணும். அந்த மாதிரி அடைந்தவர்களை போய் வியாழக்கிழமைகளில் தரிசிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைங்கிறது அடுத்த நிலையில் மேம்பட்டு விடும். அடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட அம்சம். அப்போ எப்பயுமே வந்து தன்னுடைய அந்த ஒரு ட்ரெஸ்ஸை க்ரூம் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டாப் கிளாஸாக பண்ணிக்குவாங்க. தன்னோட சோஃபிஸ்டிகேஷனை நல்லா பார்த்துக்குவாங்க. தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காளி தேவியை வழிபாடு பண்ணணும். காளி தேவி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஏதாவது கோயிலில் ஹோம காரியங்கள் நடந்தால் அந்த ஹோம காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கோயிலில் மடப்பள்ளி இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து அடுப்பு வாங்கி தரலாம். இதெல்லாம் பண்ணுறது அவங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி இவர்கள் வணங்குவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆத்ம குருவை, ஏன்னா மேஷராசி வந்து ஒரு குருவுடைய வழிபாடை இதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டானதையும் சொல்கிறோம், அந்த ராசிக்கு உண்டானதை வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவினுடைய வழிபாடை மேஷராசிக்காரர்கள் எடுக்கும்போது, அதுவும் வியாழக்கிழமைகள் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிந்த அளவு என்ன திசை போகுதோ அந்த திசைக்குரிய தெய்வம் என்ன, அந்த தெய்வமை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி போகுது, அந்த திசைக்குரிய அதிபதி யார், பிரத்யதி தேவதை யார், இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது கிருத்திகா நட்சத்திரம். அப்போ இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே ரிசர்வ்டாக இருப்பாங்க. யாரு கூடயுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்டி பேச மாட்டாங்க. யார் கூட பேசுகிறாங்களோ அவங்க கூட ரொம்ப கோயின்சைடாக ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கிருத்திகாவில் குழந்தை பிறக்கும். தீவிரமான முருக பக்தர்களுக்கு தான் கிருத்திகா நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் மலை மேலுள்ள முருகன் கோயிலை வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி கிருத்திகை விரதம் இருக்கிறதும், கிருத்திகை அன்னைக்கு வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஏதாவது இல்லைன்னா அந்த வீட்டில் காக்காய்க்கு உணவு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் பண்ணலாம். பண்ணிட்டு ஆத்ம குருவினுடைய வழிபாடு, ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு குருவினுடைய வழிகாட்டல் இந்த மேஷராசிக்கு தேவை. ஏன் தெரியுமா,
இவங்க வந்து ஒரு ஆடு மாதிரி ஸ்பீடாக போவாங்க. முன்னாடி என்ன இருக்குன்றதை பார்க்காம போய் முட்டிட்டு தான் ஐயோ முட்டிட்டோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இவர்களுக்கு குருவினுடைய வழிகாட்டல்ங்கிறது நிச்சயமாக தேவை. அப்போ அந்த வழிகாட்டலை இவர்கள் சேர்த்து எடுத்துக்குவாங்க. நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தையும் பண்ணிட்டு இதையும் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு மலை மேலுள்ள முருகன் கோயிலில் சரவிளக்கு வாங்கி தரலாம். இவங்க கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் பண்ணி தரும்போது நிச்சயமாக இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 பாதங்கள் கிருத்திகா நட்சத்திரம் தான். அப்போ கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வந்து நான் சொன்ன விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி காலையில் சூரியனை பார்க்குறதும் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்க கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணலான்னா காவல் தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம். காவல் தெய்வம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதுர வீரனோ இல்லை ஒரு பைரவர் வழிபாடு பண்ணலாம். பைரவர் ஏன்னா சனியோட ஒரு அதிபதி தான் வந்து பைரவர், அவரோட ஒரு லீடர்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்க வந்து பைரவரை போய் வணங்குறது வந்து உங்களுக்கு ஏன்னா இந்த ராசிக்கு உண்டான தன்மை வந்து இந்த ராசிக்கு ஒரு பிரபல யோகாதிபதியாக சனி தான் வர்றார். அப்போ நீங்கள் சனியை வந்து உங்கள் வசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பைரவருடைய வழிபாடு, காவல் தெய்வத்தினுடைய வழிபாடை இவங்க வந்து கூட சேர்த்துக்கும் போது இவங்க ரொம்ப நல்ல லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட யாராலையுமே பேசி ஜெயிக்க முடியாது. தன்னோட கருத்துக்கள் என்னவோ அதில் பிடிவாதமாக, அதாவது அவங்களுக்கும் இல்லாமல் நமக்கும் இல்லாமல் அது தன்னோட கருத்தை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க ரோஹிணி. அதே மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து எந்த வீட்டில் பிறந்தாலும் ரொம்ப கருப்பாகவே இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரோஹிணி தான். அவங்கள வந்து ஈஸியாகவே யாராக இருந்தாலுமே அந்த ரோஹிணியை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஆளுமையாக இருப்பாங்க, ஒரு லட்சணமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என்ன, கண்ணனுடைய நட்சத்திரம். கண்ணனை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அது மாதிரி தான் இந்த ரோஹிணி. அப்போ இந்த ரோஹிணி வந்து எப்பயுமே கண்ணபிரானுடைய வழிபாடு. முடிஞ்சால் காஞ்சிபுரத்தில் பாண்டவதூத பெருமாள்னு இருப்பார், நின்றுட்டு இருப்பார். அவர் அந்த பெருமாளை வழிபாடு பண்ணுறது, கண்ணனுடைய வழிபாடு பண்ணுறது, கீதாச்சாரம், அந்த கீதாச்சாரம் வந்து அடிக்கடி பார்க்கறது, அந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு பண்ண அந்த உபதேசம் அடிக்கடி பார்க்கறது, தேரினுடைய அந்த அமைப்பு, கோயில் எங்கெல்லாம் தேர் திருவிழா நடக்குதோ அங்கே அட்டன் பண்ணுறது, அதை பார்க்கறது, இது இவங்களுக்கு ரொம்ப விசேஷத்தை தரும். அதோடு சேர்த்து இவங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம், குலதெய்வம், காவல் தெய்வத்தை வணங்கி வர்றதும் இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு இவர்களை உயர்த்தும். அடுத்து வந்து பார்க்கும்போது இங்கே மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய தன்மையை கொண்டது. இவர்களும் முருகப்பெருமானுடைய வழிபாடை பண்ணலாம். அதே மாதிரி இந்த மிருகசீரிஷத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. இது வந்து சர்பகிரக வழிபாடுகளை இவங்க பண்ணணும். அதுவும் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆடடாக சிறப்பாக இவங்களை வழி நடத்தும். அதே மாதிரி இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு உள்ள பிளான் வச்சுருக்காங்களோ அதை வெளியில் யாருக்கும் தெரியாமல் முடிச்சிருவாங்க. பிளானை உள்ளே வச்சு சக்ஸஸை பண்ணதுக்கப்புறம் தான் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் அந்த எந்த விஷயத்துலையுமே சேஃப்டி இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறவங்க. அப்போ அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த முருக வழிபாடையும் அதே மாதிரி சர்பகிரக வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகரை வணங்கி அதுக்கப்புறம் இவங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கி வரும்போது இவர்களால் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். ஏன்னா இவங்களுக்கு தான் சனி ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இவங்க செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால 4வது திசை சனி திசை வரும். அது ரொம்ப தொந்தரவு பண்ணும் இவங்களை. அப்போ இவங்க வந்து முறையாக காவல் தெய்வ வழிபாடுகளை சிறு வயது முதலே பண்ணிட்டு வரும்போது இவங்க லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும், ட்ரெமெண்டஸாக இருக்கும். அதுக்காக இவங்க முக்கியமாக பண்ணணும். அடுத்து வந்து பார்க்கும்போது மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலபுருஷ தத்துவத்தில் இவங்க எப்பயுமே வந்து ஒரு ஜெமினி, அந்த ராசி பேர் ஒரு காதல் ததும்பிய ஒரு அன்பான எல்லாருடைய ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா அது மிதுன ராசி தான். சரிங்களா? அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இவங்க இந்த ராசி அதிபதி புதனாக வர்றார். அப்போ பெருமாளை வணங்குவது இவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ இதில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நான் சொன்ன மாதிரி முருகர் வழிபாடையும் ஒரு காவல் தெய்வ வழிபாடுகளையும் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து யார், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எங்கே போனாலும் தான் டாப் கிளாஸாக இருக்குன்னு நினைப்பாங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க தான் பேச்சு கேட்டு நடக்கணும்னு நினைப்பாங்க. சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட அப்படி தான் எல்லாரோட அட்டென்ஷனையும் தான் மேலே மாற்றிக்குவாங்க. ஏன்னா இது ராகு. நான் எப்படி அஸ்வினிக்கு சொன்னேன், அந்த பொண்ணுங்க கிட்ட நம்மளால் பேசி ஜெயிக்க முடியாது, அதே மாதிரி தான் இந்த திருவாதிரையும். பேசி ஜெயிக்கவே முடியாது நம்மளால். தன்னோட கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லி இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடுவாங்க. உங்கள் பதிலை கூட கேட்கறதுக்கு நிற்க மாட்டாங்க. பசங்களாக இருந்தாலும் அப்படி தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க சர்பகிரகத்தினுடைய வழிபாடுகளை முக்கியமாக பண்ணிக்கணும்.
அதே மாதிரி நடராஜ பெருமானை சிதம்பரம் போய் வணங்கினாலும் சரி, உங்களுக்கு அருகில் உள்ள சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை வணங்கும் போதும் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீராமருடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்போ எப்பயுமே வந்து இந்த புனர்பூச நட்சத்திரர்கள் ராமரை வந்து வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. இவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருப்பாங்க, வெளியில் யார்கிட்டையுமே தன்னை பற்றி வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு இவங்க எப்பயுமே ஸ்ரீராமரை வணங்குறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு காவல் தெய்வமாக பைரவரை வணங்கி வர்றதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ராசியினுடைய தன்மை என்னவோ அந்த ராசி வந்து அதனுடைய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்போ ஏன் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த காவல் தெய்வம் குலதெய்வம் எல்லாம் கொடுக்குறோன்னா அவங்களுடைய அடுத்த நிலை வெற்றிக்கு என்னவோ அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்போ இதை நீங்கள் பண்ணும்போதுமே வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பயுமே வந்து இந்த ரிஷபம் மிதுனம் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல் தெய்வ வழிபாடுகள்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வ வழிபாடுகளே வந்து வித்தியாசமாக அவங்க மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் வந்து பேசுகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சில பேர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா கருப்பன் வந்து எனக்கு சொல்கிறான், எனக்கு வந்து இந்த அம்மன் வந்து பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களால உணர முடியும். ஏன்னா இவங்க இந்த அஸ்வினி, அந்த திருவாதிரை, இந்த மாதிரி ராகுகேது, சுவாதி, இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருமே ராகுகேதுனுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அவங்க வந்து கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அந்த தெய்வங்கள்கிட்ட. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் கும்பிடும்போது சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு ஆடும், சில பேர் அந்த ஆட்டமே ஆடிடுவாங்க. அவங்களாம் இந்த சந்திரனோட கேது இருக்க பெற்றவர்கள்லாம் இந்த மாதிரி அந்த தெய்வத்தினுடைய அந்த ஒரு வைப்ரேஷனை உணர்ந்து ஃபீல் பண்ணி இந்த சாமி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் வந்து தரையில் நிற்காது, லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவாமி வந்ததா அந்த அருள் இறங்குனதா நினச்சிட்டு அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போது இந்த மாதிரியான தன்மைகள் இவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இவங்க இந்த காவல் தெய்வத்தை வழிபட இவங்க வாழ்க்கை வந்து மேம்படும், அடுத்த நிலைக்கு இவங்களால போக முடியும். இதுவே எங்களை போல ஜோதிடர்களாக இருக்கும்போது அவர்களால் இதை உணர முடியும், இந்த தெய்வத்தினுடைய அந்த வைப்ரேஷனை உணர முடியும், அதை வெளியில் எல்லாத்துக்கும் சொல்லவும் முடியும். அடுத்து பார்க்கும்போது கடகராசி வந்து அது ஒரு நீர் ராசி, ஒரு தாய் தன்மையுடையது, எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பழகக்கூடியவர்கள், ஒரு எல்லாரையுமே வந்து ஒரு அம்மாவை தன்னை வந்து ஒரு அம்மாவை நினச்சிட்டு எல்லாரையும் போஷாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ கடகராசியில் இருந்தாங்கன்னா அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. தன்னை வந்து அந்த தங்கச்சி அக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு அம்மாவை பார்த்துக்கிட்டு நம்மளை வந்து உனக்கு என்னடா வேணும்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள். அதில் இந்த புனர்பூச நட்சத்திரம் வர்றவங்க ஸ்ரீராமருடைய வழிபாடு பண்ணணும். நல்ல சாத்வீகமான அம்மன், ஒரு காமாட்சி மாதிரி மீனாட்சி மாதிரி சாத்வீகமான இருக்கக்கூடிய தெய்வத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் இவங்க ரொம்ப நல்ல சிறப்பாக வருவாங்க. அதுவும் நீர்க்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கினாங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக எங்கள் நீர்க்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கன்னியாகுமரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வந்து ஒரு நீர்க்கரையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அவங்க வணங்கி வரும்போது இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த பள்ளிகொண்ட பெருமாளை வணங்கலாம். அதை செய்யும்போது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது பூச நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே வெளியில் தன்னுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப அன்பானவர்கள். இந்த பெண்கள், இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்க பெண்களுக்கு கண்ணே அப்படியே மான் கண் மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும். நல்லா பேசுறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலேயே பேசுவாங்க. அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பயுமே ஜீவசமாதி வழிபாடுகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி காலபைரவருடைய வழிபாடையும் மேற்கொள்ளணும் இவங்க. ஏன்னா இவங்க நட்சத்திராதிபதி வந்து சனியாக வருவார். அப்போ இவங்க வந்து எப்பயுமே அந்த மாதிரி காலபைரவருடைய வழிபாடை எடுத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெருமாளுடைய வழிபாடு என்ன பிடிக்குதோ இவங்க மேக்சிமம் அந்த கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, கண்ணை மூடி இருக்க இடத்துலேயே தெய்வத்தை வணங்குவாங்க. ஏன்னா அந்த பூசலார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் வந்து உள்ளத்திலேயே கோயில் கட்டி இறைவனை வந்து கும்பாபிஷேகம் பண்ணார். அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள ஆட்கள் இவங்க. முடிஞ்சளவு அந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் இவங்களுக்குலாம் ப்ரூஃப் பண்ணணும், அப்படி இருக்கக்கூடியவர்கள். அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வழிபாடுகளை எடுத்துக்கொள்வதும் கூட வந்து ஆடடாக பள்ளிகொண்ட பெருமாள், அதாவது நல்ல ஸ்ரீரங்கத்தில் இப்படி படுக்கை கோலத்தில் இருக்கார் இல்லையா, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி வர்றது இவங்களுக்கு ரொம்ப வெற்றியை வாய்ப்பை வரக்கூடிய தன்மையாக இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்யம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 5 டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸ். ஏன்னா இதுவும் ஒரு சர்ப்பம் தான். அப்போ அந்த ஆயில்யம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம ஒன்று பேசிகிட்டு இருப்போம், ஆனால் அவங்க மைண்டில் 4 டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஓடிட்டே இருக்கும். வெர்சடைல். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஓஎஸ். ஒரு மல்டி டாஸ்கிங் ஓஎஸ்னால்
அந்த ஓஎஸ் கிட்ட வந்து இல்லாத பெர்ஃபார்மன்ஸே இல்லை, எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி தான் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே 5 டிஃப்ரெண்ட் திங்கிங்கில் வந்து ஆங்கிளில் கொண்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே சர்ப வழிபாடு, நாகராஜா, நாகர்கோயிலில் இருக்க நாகராஜா வழிபாடு, ஏன்னா அந்த கிங் சர்பத்தில் வந்து கிங் எது, அந்த மாதிரி வழிபாடை வந்து இவங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி இவங்க எப்பயுமே பள்ளிகொண்ட பெருமாளோட ஃபோட்டோவை பார்க்குறது, அவரை போய் வணங்கி வர்றது இவங்களை எப்பயுமே சிறப்பாக வச்சுருக்கும். ரொம்ப நல்ல சிறப்பான தன்மையில் இவங்க வருவாங்க. எங்கே இருந்தாலுமே இந்த கடகராசி வந்து தனியாக ஆளுமையாக தெரியும். இந்த கடகம் சிம்மமெல்லாம் அந்த ராசியை வந்து சந்திரன் சூரியனுடைய தன்மையில் வர்றதுனால தனியாக தெரியுவாங்க. அந்த ஒரு கூட்டத்திலேருந்து இவங்க மட்டும் செப்பரேட்டாக இந்த கடகராசிப்பா அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அதே மாதிரி ரோஹிணி ரிஷபத்தில் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செப்பரேட்டாக பிரிக்கலாம். ஏன்னா அந்த தன்மை வந்து அவங்கள்ட்ட அந்த ஒரு ஆளுமையாக தெரியும். அதனால அப்போ இப்போ கடகராசி வரைக்குமே வந்து நம்ம எப்படி செய்யணும், என்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து மக்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம், எப்படிங்க இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது தேவையான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம், இதை வந்து நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரியும் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து சிம்மராசி. சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட தன்மை. அப்போ சூரியன் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சத்தை கொடுத்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம இருப்பார். இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, அந்த வீட்டில் வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சிம்மராசி எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்கு எதுக்கால வீடே இருக்காது. இப்போ நம்ம குடியிருக்க வீட்டில் நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ளாட் சிஸ்டம் இருக்கும், இப்படி ஒரு வாசல் இருக்கும், இப்படி ஒரு வாசல் இருக்கும். அந்த மாதிரி சிம்மராசி இருக்க வீட்டில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க, எதுக்கால ஒரு குட்டி செவரோ அந்த வீட்டை வந்து இந்த வாசலை வந்து ஒன்று இந்த செவரு வந்து ஆப்போசிட்டில் மடக்கி இருக்கும், இல்லை அங்கே ஒரு எம்டி லேண்ட் இருக்கும், இல்லை பெரிய குப்பமேடாக இருக்கும். ஏதோ ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குமே தவிர இன்னொரு வீடு இருக்காது. நீங்கள் எங்கே வேணால் எத்தனை பேரை வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, இதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா சிம்மராசி அந்த வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் வீடு வராது. இதுதான் சாஸ்திரம். எத்தனை பேர் வேணாலும் பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ காலனி டைப்ஸ் எல்லாம் வீடெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு எப்படினாலுமே நீங்கள் நல்லா வெரிஃபை 10 தடவை கூட பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதான் வாசல் அப்படின்னா இந்த வாசலுக்கு நேராக எதுவுமே இருக்காது, அங்கே வேற வீடே வராது. அப்படி இருக்கு அப்படிங்கும் போது அவங்க அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. இருப்பாங்க கண்டிப்பா. ஒன்று அவங்க அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா இவங்களோட பார்வை தீக்ஷண்யம்ங்கிறது வேற. சூரியன்கிறதுனால அந்த பார்வையில் வந்து அந்த ஆப்போசிட்டில் யாராவது வீடு இருந்தாங்கன்னா அந்த வீடு வந்து டவுன் ஆயிருங்கிறதுனாலேயே அந்த காலத்தில் சாஸ்திரம் இதெல்லாம் வந்து அமைஞ்சிரும், அப்படியே அமைஞ்சிரும். இவங்க வந்து அந்த மாதிரி இருக்க வீட்டில் தான் இவங்களால இருக்க முடியும், இவங்க இல்லைன்னா இருக்க மாட்டாங்க, காலி பண்ணி ஓடிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, வீட்டில் ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த சிம்மம் வந்து ஃபூடி. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபூடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒருத்தட்டே ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் இந்த தக்காளியில் உப்பு தடவி சாப்பிட்றது, அப்புறம் இந்த இது புளியெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த ஹேபிடேட் வந்து எலுமிச்சம்பழம் சாப்பிட்றது, இவங்ககிட்ட இந்த ஹேபிடேட் இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு வந்து தனக்கு, அதாவது எந்த ஒரு ராசியுமே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த தன்மை, அந்த பஞ்சபூத தத்துவம் உங்கள் உடம்புல கம்மியாக இருக்கும். அதைத்தான் நீங்கள் தேடி தேடி சாப்பிடுவீங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அந்த தன்மை இப்போ உடம்புல வந்து அது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க அதை சரி பண்ணிக்கணும். இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து சால்ட் எடுத்து சாப்பிடுவாங்க, உடம்புல வந்து அது சத்து கம்மியாக இருக்கும் கரெக்டாக சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு இதெல்லாம் பெக்யூலியர் ஹேபிட்டா இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் இஷ்டத்துக்கு வாங்கி ஒரு ஸ்டேஜில் சாப்பிட்றது, அப்புறம் ஒரு ஏஜுக்கு மேலே ஐயோ தொப்பை போடுதே கம்மி பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முடியாது. உங்களால் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது அந்த வெளியில் வாங்கி சாப்பிட்லன்னா என்னால் முடியாதுப்பா. இந்த ஒரு படத்தில் செந்தில் வந்து ஐட்டம் போடுவார்ல, இந்த மாதிரி இந்த இதே கிடைக்கும், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த மகா நட்சத்திரக்காரங்க எப்பயுமே வந்து ஜீவசமாதி வழிபாடுகளை எடுத்துக்கிறது இவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான தன்மையாக இருக்கும். அதே மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில், எங்கேயாவது காட்டுக்குள்ளே சிவன் கோயில் இருக்கும், அங்கே போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு அமைப்பை வந்து இவங்களுக்கு கொடுக்கும். மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகிறதும் இந்த மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரங்க, இந்த மகத்து பெண் பூரத்து புருஷன் சொல்லுவாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டால், மகத்தில் ஒரு பெண் பிறக்கும்போது அவர் ரொம்ப சிறப்பாக இருப்பாள், ஆளுமையாக இருப்பாள், நம்ம ஜெயலலிதா அம்மா மாதிரி. பூரத்து புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பூரத்து புருஷன் அப்படின்னா, பூரத்து புருஷன்னா பூர நட்சத்திரத்தில் ஒரு பையன் பறந்துட்டான்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வயதான பாட்டி வரைக்கும் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பான். இவனை சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க, அந்த பையனை சுற்றி தான் எல்லாரும். அதனால தான் பூரத்து புருஷன். கேர் பண்ணிக்குவாங்க எல்லாரையும். நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, உனக்கே இப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்பாங்க.
அந்த அளவுக்கு அவங்க டைமிங் எடுத்துக்குவாங்க, எல்லாரையும் பார்த்துக்குவாங்க. அதனால தான் பூர நட்சத்திரத்தில் பையன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே வந்து பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பாங்க. நிறைய சின்ன வயதிலேயே பிஸ்னஸ்க்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சாத்வீகமான அம்மனான மீனாட்சி, முக்கியமாக இவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், ஏன்னா பூர நட்சத்திரம் அவங்க தான். அப்போ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வணங்கி வர்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மேம்பாடான அமைப்பை வந்து இவங்களுக்கு எப்பயுமே கொடுக்கும். அந்த ஃபோட்டோவையாவது வாங்கி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வருஷம் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிடணும். இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப ட்ரமெண்டஸாக இவங்களுக்கு இருக்கும். அடுத்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணும், மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணணும். இது இவங்களுக்கு எப்பயுமே வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க எல்லாருமே அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அண்ணாமலையாரை வருஷம் ஒரு தடவையோ இல்லை மாதம் ஒரு தடவையோ இல்லை பிரதோஷத்துலையோ இல்லை திங்கக்கிழமையோ போய் வாங்கி சாமி கும்பிட்டு வந்துருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம். இந்த உத்திரம் வந்து சிம்மத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதம் இருக்கும். இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து அதாவது முக்கியமாகவே இவங்க யாருமே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. வீட்டில் எல்லாருமே இவங்க பேச்சை தான் கேட்கணும், அப்படி தான் கொண்டு வருவாங்க. டாமினேட்டடாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே வந்து அந்த டாமினேட்டை எப்படி கிரியேட் பண்ணி வாங்கணுமோ வாங்கிடுவாங்க. ஒரு டீச்சராக இருந்தால் கூட ஸ்டூடெண்ட்டாக இவங்க இருந்தாங்கன்னா அந்த டீச்சரை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்னு தான் பார்ப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அப்போ இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி தான். அது எங்கே இருந்தாலும் ஒரு ஒளி புரிந்தே அமைப்பு. அப்போ ரொம்ப இவங்க வந்து ஒரு புகழோட அமைப்புக்கு சீக்கிரமாக போகக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எங்கே இருந்தாலும் அந்த புகழை நோக்கி தன்னை நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நான் நல்லா வரணும், நான் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே சிறப்பாக வரணும்னா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், ஆதித்ய ஹிருதயம் கேட்கணும், சூரியனை வணங்கணும், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலுக்கு போகணும், திருவண்ணாமலை போகணும், அதே மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை தரிசிச்சுட்டே இருக்கணும். இதை பண்ணும்போது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெற்றி மேலே வெற்றியே பெறலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது கன்னிராசி. கன்னிராசிலையும் உத்திர நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது. அப்போ உத்திர நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட ஆடடாக இவங்க வந்து சங்கர நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா புதனோட இந்த தன்மைங்கிறது வந்து அங்கே சிவனையும் விஷ்ணுவையும் இணைத்து வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்தை வந்து இவங்க வணங்குறது இந்த கன்னிராசியில் இருக்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், சில பேருக்கு வந்து ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் ஒரு கல் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு தெய்வமாக வழிபடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்பயுமே ரொம்ப சிறப்பான ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் சுக்கிரன்னா ஒரு மகாலட்சுமி தாயார், சரிங்களா, ஒரு நல்ல ஒரு மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு பண்ணுறது, பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணும்போது இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஹஸ்தா நட்சத்திரம். இந்த ஹஸ்தா நட்சத்திரக்காரங்கள் வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இப்படி கையை ரப் பண்ணிட்டு இப்படி பார்த்தாங்கனாலே ரொம்ப போதும். ஏன்னா ஹஸ்தம்னா கைகள். அப்போ இவங்க வந்து முதல்ல காலையில் எழுந்திரிச்சோடனே கையை இப்படி ரப் பண்ணி இப்படி பார்க்குறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு தரும். அதே மாதிரி சாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அனுகிரகமாக தான் இருப்பாங்க. இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அனுகிரகம் மாதிரி ஒன்று வரைஞ்சிடும். வெறும் இந்த கை மட்டும் ஃபோட்டோவாக இருக்கும். இதை அடிக்கடி இவங்க பார்க்குறது இவங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ஹஸ்தா நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி இவங்க வந்து நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற அம்மனை ஒரு பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்களில் போய் வழிபாடு பண்ணணும். ஏன்னா இவங்க சந்திரன் இல்லையா, அப்போ இவங்களோட மனம் வந்து லேசாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அம்மன் வழிபாடை எடுத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட ஆடடாக இவங்க சங்கர நாராயணரை வணங்கி வர்றதும், பிரசித்தி பெற்ற மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோயில்களில் போய் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம். ஒரு வீட்டில் துருன்னு ஒரு பையன் ஓடிட்டே இருப்பான்ல, அவன் தான் சித்திரை நட்சத்திரம். குழந்தைகளை கட்டியே வைக்க முடியாது, வளர்ந்தாலும் பார்க்கவே முடியாது, வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்னி சித்திரை, துலாம் சித்திரை, இந்த சொல்லுவாங்கள்ல ஒரு ஓனருக்கு வந்து மிகச்சிறந்த அடிமைன்னு, இவங்க தான் அது. சித்திரை நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் அந்த ஓனருக்கு ரொம்ப விசுவாசமான ஆள் யாருன்னா இவங்க தான். ஓனருக்கே ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு டெடிக்கேட்டடான பிள்ளையா பையனா அப்படின்னு சொல்லி சாவியை கையில் கொடுக்குற அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் உண்மையாகவே இருக்கும். ரொம்ப அந்த ஓனரோட உழைப்பை வந்து மனசார நேசித்து எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இவங்க. அந்த சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாய் வந்து அதிபதியாக வர்றதுனால எப்பயுமே இவங்க முருகர் வழிபாடை ரொம்ப தீவிரமாக இயல்பாகவே அவங்க உடம்புல வந்து முருகரோட அருள் ஏறிடும். அந்த பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வழிபாடு பண்ணும்போது அந்த தனியாக அப்படியே தெரியுவாங்க. அந்த ஒரு உருக்கமாக வேண்டுற தன்மை இதெல்லாம் வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு இருக்கும். அப்போ இவங்க வந்து
ஒரு முருகருடைய வழிபாடை இயல்பாக எடுத்துக்கிறது, சங்கர நாராயணரை வணங்குறது, பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு வில்வம் கொடுத்து சிவனை வணங்குறது. ஏன்னா இது வந்து வில்வ இலைகள் வந்து இவங்களுக்கு வில்வ மரமாக வரும். அப்போ இவங்க வில்வ இலைகளை பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு கொடுத்து வணங்குறது, புலி மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை தரும். புலி மேலே யார் யார் இருப்பா, அம்மன் இருப்பாங்க, சிவன் இருப்பார், இது ஐயப்பன் இருப்பார். இவங்களெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களெல்லாம் வந்து அடிக்கடி வணங்கிட்டு வர்றது, அடிக்கடி பார்க்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ராசிக்குமே வந்து அவங்களோட நட்சத்திர வாரியாக வந்து அவங்களுக்கு உண்டான தெய்வங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம நேர்கள் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இந்த தெய்வங்களை போய் கும்பிட்டா வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் மேடம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. நன்றிமா.